அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு நன்மையானதை மாத்திரம்தான் செய்வார். அல்லேலூயா. அவருக்கு தீமை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு நல்ல தேவனாக இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காக நம்மை அர்ப்பணிக்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்படி வந்திருக்கிறோம், நான் மனுஷனுடைய வார்த்தையை கேட்கும்படி வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், போதுமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்கள் நடுவிலே நீர் வாசமாக இருக்கபடியா நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இம்மட்டுமாய் நடத்தின தேவன், இதோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்கள் இருதயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் செவிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய கண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் எல்லா ஆண்டவர காரியங்களையும் ஒருமுகப்படுத்துகிறோம். அப்பா, தேவரீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுவீராக. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தெய்வம், நீர் எங்களோடு கூட இருந்து நீர் பேசுவீராக. அடியனை தேவனாய் கர்த்தர் சிலுவையில் உன்னுடைய பிரசனத்தில் மகிமையில் மூடிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய ஆராதனை வந்திருக்கிற உங்களையும், இந்த ஒளிப்பதி மூலமாக பார்க்கிற, இந்த சத்தத்தை கேட்குற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய ஆராதனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய ஜனங்களாகிய நமக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. வார்த்தையை அப்படியே டைரெக்டாக நம்மோடு கூட ஒரு பேசுகிற ஒரு அனுபவம் போல இந்த வார்த்தை இருக்குது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உண்மையாகவே இந்த வேத பகுதியானது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் நம்ம எப்படி இருக்குதுனாக்கா, சந்தோஷப்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏன் அப்படின்னு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பயப்படாது. இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போதெல்லாம் பாருங்களேன், நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது. சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போதெல்லாம் நம்மை அது தூக்கி எடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த வார்த்தையானது இன்றைக்கும் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நேராக வருகிறது. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே. நீங்கள் எந்தெந்த காரியத்திலாம் ஒரு வேலை நீங்கள் வச்சிருக்கலாம், வீட்டு காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தார் இல்லையா, நீங்கள் அதை சந்தித்து கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மையாகவே தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் நம்மை வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம விசுவாசிக்கணும். ஒவ்வொரு காரியத்தை நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் அப்படியே நம்மோடு கூட இருந்து நடத்துவார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், அவர் நல்லவர். அல்லேலூயா.
ஆகையினால நமக்கு நன்மைகளை செய்வதற்காகவே நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகையினால தான் அடுத்த வேத பகுதியில் வருது, நான் உன்னை பலப்படுத்தி. ஏன் தெரியுமா அவன் கூட இருக்கிறேன்? இன்றைக்கு தேவனை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஏன் தெரியுமா அவன் கூட இருக்கிறேன்? நான் உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா நான் உன் கூட இருக்கிறேன்? உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா நான் உன் கூட இருக்கிறேன்? உன்னை என் நீதி வலது கருத்தினால தாங்குவேன். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு நமக்கு அது ஒரு சோர்வில் ஒரு உற்சாகம் தருது, ஒரு பலனை கொடுக்குது, நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. கர்த்தர் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும்படி அது தோணுகிறது இல்லையா? கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பாருங்களேன் நம்மை அவர் பலப்படுத்துகிறார். இந்த முதலாவது காரியத்தை கர்த்தர் சித்தமானால் அடுத்த காரியத்தை நம்ம கர்த்தர் சித்தமானால் நம்ம இணைப்போம். இன்றைக்கு முதலாவது காரியத்தை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்ம என்ன பண்ணுறாருன்னா பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏன் நம்மளை பலப்படுத்தணும் அப்படின்னா, இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவருக்குள் பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய பலன் நமக்கு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. உலகத்தின் பலன் உங்களுக்கு ஒருபோதும் உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது. கர்த்தர் அவருக்குள் நம்மை அவர் பலப்படுத்த விரும்புகிற தேவன் நிச்சயமாகவே பலப்படுத்துவார். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். போதும். அல்லேலூயா. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக வேணும், கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. நம்முடைய பலன் அல்ல. இன்றைக்கு தேவ ஜனங்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் எந்த வகையில் பலப்படணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ளே பலப்படணும். அதான் ரொம்ப முக்கியம். இது நம்மால் நம்முடைய பிரயாசத்தினால் நம்முடைய முயற்சினால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை பலப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருப்பவர்கள் பாருங்கள், பல காரியங்கள் மூலமாக தங்களை பலப்படுத்தி கொள்வார்கள். சிலர் பாருங்கள், சரீரத்தில் பலப்பட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்து உணவு மூலமாக, எக்ஸசைஸ் மூலமாக, இன்னும் அவர்களை நல்லா புதுசாக போடுறாங்களா அதெல்லாம் செய்து என்ன பண்ணோம், பலப்பட வேண்டும் நினைக்கிறார்கள். பிரயாசப்படுறாங்கன்னா பலப்பட முடியல. அது நிரந்தரமும் கிடையாது. அதே போல் தான் சில பேர் பண காரியத்தில் பலப்படணும் அப்படின்னு சொல்லி அதற்காக பிரயாசங்கள், அதற்காக பல காரியங்கள் முயற்சி செய்கிறார்கள். அதுவும் அவங்களுக்கு என்ன இல்லை, நிரந்தரம் கிடையாது. சில பேர் பொருளாதாரத்தில் நான் அந்தஸ்தில் நான் பெருகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதற்காக பிரயாசப்பட்டு இதற்காக முயற்சி செய்து இதற்காக கிரியை செய்கிற அநேகர் உண்டு. அதுவும் அவங்களுக்கு என்ன இல்லை, நிரந்தரமே இல்லை. இன்னும் சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களை அவர்களுடைய சிநேகிதர்களாக வைத்துக்கொண்டு அதில் பலப்பட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். எதுவுமே இந்த பூமியில் என்ன இல்லைன்னா நிரந்தரமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் தற்காலிகமானது, எல்லாம் நிலையில்லாதது. அல்லேலூயா. இந்த பலம் எல்லாம் நமக்கு ஒரு நாளும் எந்த நேரத்தில் நம்ம கூட இருக்காது. அல்லேலூயா. ஆகையினால இப்படி உலகத்தில் இருப்பவர்கள் அதை அறியாததுனால உலகத்தின் காரியத்தின் மூலமாக நான் எப்படியாகிலும் பலப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவர்கள் ஓடி அதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக முயற்சி செய்து அதற்காக பல காரியங்களை செய்து அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறியலை. ஆனால் அதெல்லாம் அநித்தியமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் அநித்தியமானது. அப்போது நித்தியமான நிரந்தரமான ஒரு பலன் என்னன்னா கர்த்தருடைய பலன் தான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலன் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய 3 கேரக்டர் இருக்குது, 3லும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். இந்த நம்ம சொல்லப்பட்ட இந்த உலகத்தின் காரியங்கள் 3க்கும் பலன் வராது. அல்லேலூயா. ஆனால் தேவனை கர்த்தர் ஒருத்தர் பலப்படுத்தினாக்கா 3லும் பலப்பட முடியும். ஆவிக்குரிய பலன், ஆத்மால பலன், சரீரத்தில் பலன். அல்லேலூயா. அப்போ பூரணமான பலனை தேவனை கர்த்தர் நமக்கு தருகிறார். எப்படி அப்படின்னாக்கா வேதத்தில் 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். போதும். அல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து, கவனிக்கணும், நாளுக்கு நாள் பலம், பலத்தின் மேல் பலம் அடைந்து எங்கே காணப்படுவார்னாக்கா சீயோனில் காணப்படும். ஏன் தெரியுமா? இன்னும் பலன் அடைய. அல்லேலூயா. அப்போது தேவனை கர்த்தர் தான்
தம்முடைய ஜனங்களை நாளுக்கு நாள் பலனடைவார்கள். இன்றைக்கு அவர் பலப்படுத்துகிறார். இன்றைக்கு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒருவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளான்னு சொன்னால் அவன் வாழ்க்கை நாளுக்கு நாள் மாறி ஆஸ்வதமாக இருப்பான். அல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்கள் வாழ்க்கை நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடந்திருக்கோம். அல்லேலூயா. அப்போது ஒன்றுமே இல்லாத போது ஆண்டவரை சேர்றோம், ஆண்டவரை பற்றி கொள்கிறோம். அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எதையெல்லாம் பலவீனமாக இருக்குதோ எல்லாவற்றையும் பலப்படுத்தி நாளுக்கு நாள் பலப்படுத்தி அவர் என்ன பண்ணார்னா தேவ சமூகத்தில் இன்னும் பலன்படும்படியே கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா போதும் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் எல்லாம் பண்ணுறாரு. நமக்கு எதெல்லாம் பலவீனமாக இருக்கிறோமோ அதெல்லாம் அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் எப்போதும் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் பலவீனமாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை நிச்சயமாக விடவே மாட்டார். அந்த காரியத்தை உங்களுக்கு அதில் ஒரு பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவ ஜனங்கள் நம்ம வாழுகிறதுனால பாருங்கள், பிசாசானவன் நம்மளை என்ன பண்ணுவான்னா அவன் நம்மளை பலவீனப்படுத்துகிற பிசாசாக இருக்கிறான். தேவனாய் கர்த்தர் ஏன் தம்முடைய ஜனங்களை அவர் சீயோனில் தேவ சமூகத்தில் அவர் பலப்படுத்துகிறாருன்னு சொன்னால், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த பூமியில் வாழுகிறோம், நமக்கு வேலை இருக்குது, குடும்பங்கள் இருக்குது, நண்பர்கள் இருக்கிறாங்க, சுற்றுச்சூழல் இருக்குது, இப்படி அநேக காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம் இல்லையா? நம்ம அப்படியே கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்றதில்லை. நம்ம எப்போதும் நம்ம வேலைக்காக கடந்து போகிறோம். வீட்டில் சூழ்நிலைகள் இருக்குது, வீட்டில் எல்லா காரியமும் செய்யணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கணும், பேசுகிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், போக வருது, எல்லாமே ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிறோம். பிசாசானவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னன்னாக்கா இவைகள் தான். அல்லேலூயா. இந்த வழியாக தான் நம்மை பலவீனப்படுத்துவோம். நீங்கள் வேணால் பாருங்களேன், நம்முடைய குடும்பத்து நடுவில், நம்முடைய வேலையில், நம்முடைய போக்கியம் வரத்தில், நம்ம சந்திக்கிற மற்ற நண்பர்கள் மூலமாக அல்லது நம்முடைய உற்றார் உறவினர் மூலமாக பிசாசன் என்ன பண்ணுவான்னா அவன் பலவீனப்படுத்துகிற ஆயுதத்தை என்ன பண்ணுவான்னா அவன் பயன்படுத்துவான். அப்போது எப்படியெல்லாம் பயன்படுத்துவான் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நம்ம தேவ ஜனங்களாக இருக்கிறோம் பாருங்கள், வேலை நிமித்தமாக, குடும்பத்தின் நிமித்தமாக, மற்ற எந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக உலக பாரம்பரியத்தின்படி என்ன பண்ணுவான், செய்ய வைப்பான். இது என்னன்னாக்கா நீ வழி இல்லை, நீ செய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தேவ ஜனங்க என்ன பண்ணுறான், உலகத்தின் பாரம்பரியங்களை செய்யும்படி தங்களை விட்டு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, பல சூழ்நிலைகள் மத்தியில் பொய் பேசும்படி என்ன பண்ணுறான் பிசாசானவன், அவன் எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்க. ஏன்னா நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு வேலை வேணும், குடும்பம் வேணும், எல்லாமே இருக்குது. இந்த வழியாக பிசாசானவன் எப்படின்னா பொய்களை பேசும்படி என்ன பண்ணுறான், அவன் பயன்படுத்துகிறான். பல இடங்களில் கெட்ட வார்த்தைகள் பேசும்படி என்ன பண்ணுறான், அவன் பயன்படுத்துகிறான். பொல்லாத சிந்தனைகளை சிந்திக்கும்படி அவன் பயன்படுத்துகிறான். ஜெபிக்காதபடிக்கு அவன் என்ன பண்ணுறான், அவன் திசை திருப்புகிறான். வேதத்தை வாசிக்காதபடிக்கு நேரமே இல்லாதபடி அவன் மாற்றுகிறான் இல்லையா? தீய உணர்வுகளை உண்டாக்கும்படி அவன் என்ன பண்ணுறான், செய்கிறான். இப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனைகள், இப்படிப்பட்ட தேவன் விரும்பாத, வேதம் நமக்கு எச்சரிக்கிற சகல காரியத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறான்னா நம்மை பலவீனப்படுத்தி அவன் என்ன பண்ணுறான், வழி நடத்துகிறான். ஆனால் தேவனாய் கர்த்தர் பாருங்க, நம்மை அவர் பலப்படுத்துகிறார். ஒருவேளை கவனிக்கணும், இந்த தேவ ஜனங்களை நம்ம இருக்கிறோம், இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிச்சயமாய் உண்டு. இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? குடும்பத்தை நம்ம கவனித்து கொண்டே இருக்கிறோம், நமக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறோம். அதன் மத்தியில் பிசாசன் என்ன பண்ணுறான்னு நம்மளை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஒருவேளை இந்த பலவீனம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம அறிந்து கொள்ள முடியாது. என்ன பண்ணுவோம், பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோன்னா இந்த பலவீனம் படுகிறத நம்ம அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கலாம். பிசாசு நம்மளை பலவீனப்படுத்துறதே நமக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாததாக இருக்கலாம். மற்றவர்கள் ஒருவேளை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு அந்த நம்ம பலவீனத்தை மற்றவர்கள் கண்டுபிடிக்கலாம். இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா, பார் எப்படி பேசுகிறாங்க பார், எப்படி இருக்கிறாங்க பார், அவங்க கண்டுபிடிப்பாங்க நம்முடைய பலவீனத்தை. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுனாக்கா, ஓ அப்படி தான் பேசணும், அப்படி தான் இருக்கணும், இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது நம்முடைய பலவீனம். ஏன் அப்படின்னா பாருங்களேன், இன்றைக்கி மற்றவர்கள் உங்களுடைய பலவீனத்தை கண்டுபிடிக்கிறான். பிசாசுக்கு தெரியும் உங்களுடைய பலவீனம், தேவனுக்கு தெரியும் உங்களுடைய பலவீனம், ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம தெரியாமலே என்ன பண்ணுவோம், நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படி தான் நினைப்போம்.
இல்லையா? உதாரணமாக நம்ம உடுத்திருக்கிற உடைகள், ட்ரெஸ்ஸு பாருங்கள், இது ஒரு வேளை நமக்கு இது அழுக்காகிறது நம்ம அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். எது வரைக்கும் நம்ம பார்க்க முடியும்னாக்கா, முன்பதாக வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பின்பதாக இருக்கிறத அழுக்காச்சு நம்மளால் பார்க்க முடியுமா? இது யார் பார்க்க முடியும்? நம்மளை சுற்றிலுமா இருக்கணும் பார்ப்பாங்க. பாடுறா எவ்வளோ அழுக்காக போட்டுனுக்கிறாரு. இப்போ நான் கூட ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுனுக்கிறேன், பின்னாடி சேர் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா இதுதான் நடந்துச்சு. கடந்த வாரத்தில் சர்ச்சில் பெரிய அந்த இதுக்கு போட்டிருந்தோம். அப்போ எல்லாம் மண் வாரி போட்டாங்க, நானும் மண் வாரி போட்டேன் பாருங்க. கல் தொப்புன்னு விழுந்த உடனே சேரு சதுரி ஒயிட் ஷர்ட்டில் முன்னாடி பின்னாடி எல்லாம் ஆகிட்டுக்குது. எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணேன், என்ன பார்த்துருக்கேன், க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட்டில். சுத்தமாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பாருறோம், பின்னாடி அவ்வளோ அழுக்கு இருக்குது, பட்டப்பட்டியா சேரு. இப்போ பாருங்கள், யோசித்து பாருங்கள். நான் இதுதான் காலை யோசித்தேன். நம்மளால் எது வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது? நம்மளால் முன்னாடி வரைக்கும் தான் பார்க்க முடியும். நம்ம பின்னாடி இருக்கிற கரைகளை, பின்னாடி இருக்கிற நம்ம பாருங்கள், இப்படிப்பட்டதான கரைப்பட்டதை, அழுக்காக இருக்கிறத, இப்படிப்பட்டதான கரையத்தெல்லாம் நம்ம காணவே முடியாது. ஆனால் யார் பார்க்கலான்னா, நம்ம சுற்றிலுமாக இருக்கிறவங்க, ஒருவேளை நமக்கு சொல்லாமல் இருக்கலாம். சுற்றிலுமாக இருக்கிறவர்கள், மற்றவர்கள் இதை கவனிக்க முடியும். ஆனால் நம்ம பெருசாக அதை நினைக்கிறதே இல்லை பாருங்களேன், இல்லையா? போனால் போது பரவாயில்ல அப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்குவோம். பிசாசானவன் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறான்னா, நம்மளை மற்றவெல்லாம் காணும்படி அவங்களுக்கு முன்பாக நம்மளை பலவீனப்படுத்தி அவன் என்ன பண்ணுறான்னா, பல வேளைகளில் நம்ம காண முடியாதபடிக்கு செய்கிறான். நம்முடைய பலவீனமே நமக்கு தெரியாது. வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்களேன், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு சொல்கிறாரு, 26ஆம் வசனம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 41 வாசி. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவரே சொல்ற, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. இந்த பலவீனம் கவனிக்கணும். இது நாம் கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பிசாசு பலவீனப்படுத்துகிறதை நாம் உணராமல் இருக்க முடியும். ஆனால் கர்த்தருக்கு நல்லா தெரியும். அவர் தான், அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 10லேருந்து 13 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. சொன்னால் இங்கே ஒரு ஸ்திரீ 18 வருஷமாக எப்படி இருக்கிறாங்கன்னா கூனியாக இருக்கிறாங்க. 18 வருஷமாக, இந்த 18 வருஷமாக கூனியாக இருக்கிற அந்த ஸ்திரீ எங்கேதமாக இருக்கிறாங்க? தேவாலயத்தில் முன்னாடி தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க யார் அப்படின்னா தேவஜனம். ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா கூனியாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க பார்வைக்கு அது பெருசாக தெரியல. ஏன்னா இது என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது பெருசாக தலை வியாதியாக இருக்குது இல்லையா? ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும் அவங்க கூனியாக இருக்கிறாங்க அப்படி என்பதை மற்றவெல்லாம் இப்போ பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜப ஆலயத்தில் ஒரு போதகம் பண்ணுறார். வாசிக்கலாமா? வசனம் வாசிப்போம் 10லேருந்து 13 வரைக்கும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். போதும், இங்கே வாசித்தோம், மீண்டும் வாசிக்க போறோம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை உடைய ஸ்திரீ. அப்போ அந்த ஆவி எங்க இருக்குதுன்னா இவங்களை பலவீனப்படுத்தி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அது தெரியல. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். அவங்களுக்கு தெரியல. பிசாசு என்ன பண்ணியிருக்குது, அவங்கள பலவீனமாக வச்சுருக்குது. ஆனால் இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் இதை யார் தான் பண்ணியிருக்கிறாருன்னா, பிசாசானவன் இவங்களை பலவீனப்படுத்தி வச்சுருக்கிறான். இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் செயல்பட முடியாமல், சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் பிசாசன் என்ன பண்ணுறான், நம்ம வாழ்க்கையில் பலவீனப்படுத்தி வச்சுருக்கிறான். நீங்கள் பலப்படக்கூடாது, நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடாது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் பிசாசன் என்ன பண்ணான்னா, அவன் நீங்கள் இப்படிப்பட்ட நீங்கள் பலமாக சந்தோஷமாக இராதபடிக்கு, அவன் நன்மை இல்லாதபடிக்கு, அவன் துக்கம் உண்டாக்கும்படிக்கு, நீங்கள் வேதனையாக இருக்கும்படிக்கு அவனும் பாருங்கள் சில காரியங்களை, இப்படிப்பட்ட பலவீனங்களை அவன் படித்து வச்சிருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து இதை பார்க்குறார். வாசிக்கலாமா?
இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் நம்ம எத்தனையோ முறை வாசிப்போம். ஆனால் இதில் இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கண்களை திறந்து வேதத்தை வாசிக்கும் போது இதில் இருக்கிற ஆளுங்கள்லாம் கர்த்தர் சொல்லித்தராரு. இருக்கிறது ஜெபாலயம் தான். ஜெபாலயம்னா சின்னது தான். அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் எல்லாமே இருக்கிறாங்க. பார்க்குற இந்த அம்மா முன்னாடி தான் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை அழைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளை அழைத்தார். ஏன் அழைத்தார்? கவனிக்கணும். அவர் போய் என்ன பண்ணியிருக்க முடியும்? சுகம் கொடுக்க முடியும். அவர் வார்த்தையினால் சுகம் உண்டு இல்லையா? எத்தனை வேலையில் நம்ம பார்க்குறோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேன்னு சொல்லி என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்லி 100க்கு அதிபதி கேட்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? அவரால் சுகம் அளிக்க முடியும். லாஸ்டர் ஒரு வார்த்தை அனுப்பி வெளியே கொண்டு வர அவரால் முடியும். ஆனால் இந்த பலவீனப்படுத்துகிற இந்த பிசாசினால் அகப்பட்ட இவருடைய வாழ்க்கையில் இயேசுக்கு என்ன பண்ணாருன்னா, இருக்கிறதே ஜெபாலயம் தான். அவர் பார்க்குறாரு. ஆனால் அவர் போய் என்ன பண்ணலனாக்கா, அவர் சுகம் அளிக்கிற அந்த ஸ்திரியை அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அழைத்தார் என்று சொன்னால் இந்த அம்மா எங்கே வராங்கனாக்கா, கூட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரிடத்தில் கிட்ட வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த அம்மா கிட்ட வந்துட்ட போது அவர் என்ன பண்ணார்னா, அவர் தொட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அப்போ தொடுதலுக்கு கிட்ட நம்ம தேவனிடத்தில் நம்ம இருந்தால்தான் நம்ம பலம் அடைய முடியும். இப்போ அவர் தொட்டார், அவர் சுகமாகிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் உண்மையாகவே பாருங்கள், இந்த அம்மா தேவாலயத்தில் அவங்க உற்சாகமாக வருகிறவள் தான் இல்லையா? இப்படி தேவாலயத்துக்குள்ள வந்து இவங்க ரொம்ப நாளாக வர்றாங்க. ஆனால் கர்த்தர் அந்த நாளில் அந்த இடத்துல அவர் ஊழியம் செய்த போது அந்த ஜெபாலயத்தில் வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பலவீனம் நீங்கி அவள் பலப்பட்டாங்க. பலம்னா சுகம். அல்லேலூயா. அப்போ சரீரத்தில் அவங்க என்ன பட்டாங்கன்னா, அவங்க பலப்பட்டாங்க. அப்போ சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த பலவீனம் நீங்கி அவள் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் உண்மையாகவே தேவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிட்ட வர செய்து அவர்களை பலப்படுத்துகிறார். ஆகையினால தான் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா? அவர்கள் தேவ சந்நிதியில் பலத்தின் மேலே பலம் அடைவார்கள் என்று சொல்லி நம்ம வாசித்தோம் இல்லையா? இன்னொரு வேத பகுதி கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். போதும். அல்லேலூயா. இங்க சகரியா தீர்க்கதரிசி அப்படி தரிசனத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு. 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் தேவ சமூகத்தில் இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா என்பவர் அவருடைய தரிசனத்தில் அவர் பார்க்குறாரு. தூதர்கள்லாம் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருக்கிறாரு. கவனிக்கணும். பிசாசும் அங்கே இருக்கிறான். இந்த பிசாசு என்ன பண்ணுறான்னா, இவரை குற்றம் சுமத்தும்படி என்ன பண்ணுறான்னா பார்க்குறான். என்ன குற்றம் சுமத்தும்படி பார்க்குறான் அப்படின்னாக்கா, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். போதும். அல்லேலூயா. பாருங்க, இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நிற்கிறது இந்த யோசுவாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். கவனிக்கணும். ஏன்னா பின்னாடி அப்படி தான் வசனம் அங்கே எழுதப்படுகிறது. இந்த யோசுவாவுக்கு என்ன தெரியல, நான் அழுக்கு வஸ்திரம் உடுத்திருக்கிறேனே என்று சொல்லி பாருங்க, இந்த யோசுவாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும்னா, பிசாசுக்கு நல்லா தெரியுது, தேவனுக்கும் தெரியுது. அல்லேலூயா. இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா, இவனை குற்றம் சுமத்தும்படிக்கு பிசாசானவனாக்கா அவன் வரான். அப்போ தேவனை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். இன்றைக்கும் அப்படிதான் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்மேல் இருக்கிற பாவங்களும் அக்கிரமங்களும் நாம் அறியாதவர்களாக இருக்கலாம். ஏன்னாக்கா இங்கே இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருப்பதற்கு காரணம் என்னன்னாக்கா,
பாவங்களும் அக்கிரமங்களும், ஜனங்களுடைய பாவங்கள், இவருடைய பாவங்கள் அக்கிரமங்களும் இவனுக்கு அழுக்கு வஸ்திரமாக இருந்துச்சு. இந்த அழுக்கு வஸ்திரமாகிய இந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவனிடத்தில் குற்றம் சொல்லும்படி பிசாசானவன் இருக்கிறான். இப்போ பாருங்கள், அவருக்கு எப்படின்னாக்கா, அவர் எந்த வகையில் அவர் பலவீனமாக இருக்கிறார் பாருங்களேன். அப்போது தேவனை கர்த்தர் அவர் என்ன செய்தாரா, இந்த பாவங்களும் அக்கிரமங்களும் வஸ்திரமாக உடுத்தி கொண்டிருந்த இந்த யோசுவாவை பார்த்து அவர் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற தூதர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு. வாசிக்கலாம். 4, 5, 6, 7 வாசிப்போம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். போதும். அல்லேலூயா. அப்போ தேவனை கர்த்தர் இங்க அவனுடைய வாழ்க்கையில் அவனை அறியாமல் இருக்கிற அந்த பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் பலவீனத்தோடு கூட இருக்கிறான். பிசாசனும் இதை என்ன பண்ணுறான்னா அதை குற்றம் சுமத்தும்படி வரான். இன்றைக்கும் அப்படிதான். நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நமக்கு நன்மை வராதபடி என்ன பண்ணுது, தடை பண்ணுகிறது என்று சொல்லி ஏசாயா 59 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. உங்கள் பாவங்களும் அக்கிரமங்களுமே உங்களுக்கு நன்மை வராதபடிக்கு தடையாக இருக்கிறது. இப்போ இவங்க தேவ சமூகத்தில் இருக்கிறாரு. பிசாசனை சொல்கிறான், இவருடைய பாவங்கள் அக்கிரமங்களை பாரு, நீங்கள் என்ன பண்ண முடியாது, நன்மை செய்ய முடியாது. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நம்ம அறியாதவர்களாக இருக்கலாம். நான் கரெக்டாக இருக்கிறேன். எப்படி நம்ம பார்க்குறோம், இப்படி பார்க்குறோம் நம்ம கரெக்டாக. ஆனால் நம்ம எப்படி பார்க்க முடியாது, நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் பிசாசு நல்லா தெரியும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி. தேவனுக்கும் நல்லா தெரியும் யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட நான் சரியாய் நம்ம இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கும் பாருங்கள், நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுகிறோம் இல்லையா? வேதம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் பாவம் இல்லை என்று சொன்னால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நீங்களே வஞ்சித்து இருக்கீங்க, அது அப்படின்னா நீங்க ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சரியா இருக்கிறேன்னு சொல்லி நன்மை வராது. நான் சரியா இருக்கிறேன்னு சொல்லி நமக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கும். நான் சரியா இருக்கிறேன்னு சொல்லி ஒரே கஷ்டப்படுவோம். நாம் சரியா இருக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா நம்ம பார்த்தா நான் ஜெபம் பண்றேனே, நான் வேதம் வாசிக்கிறேனே, நான் தேவாலயத்துக்கு வரேனே, நான் கரெக்டாக தானே இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, பிரச்சனை ஓடுது. நான் ஆண்டவரோடு கூட நான் ஜெபம் பண்ணுறேன், ஜபத்தில் குறையில, நான் வேதம் வாசிக்கிறேன், நான் சபைக்கு சரியாக வந்துடுறேன். ஆனால் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, குடும்பத்தில் போராட்டம் பாடுகள் அப்படியே பயங்கரமாக இருக்குது. இப்படின்னா நான் சரியாக இருக்கிறேன் தானே, எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்படி நமக்கு தெரியாதவெல்லாம் இருக்கலாம். ஏன்னாக்கா நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், சரியாக இருக்கிறேன் எனக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்ம அறியாமலே நம்முடைய பாவங்களும் நன்மைகளும் அங்கே சமாதானம் வர முடியல. நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நமக்கு நன்மை கொண்டு வர முடியல. நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நமக்கு என்ன கொண்டு வரல. நம்ம எதிர்பார்க்குற எந்த ஒரு காரியங்களும் தேவனுக்கு நன்மையாக செய்ய முடியல. காரணம் என்னன்னாக்கா நாம் கரெக்டாக இருக்கிறேன் அப்படி தான் நினச்சிக்கிறோம். இப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டாம், நான் குறிப்பாக சொல்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க இல்லையா? ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் என்ன சொல்லிட்டான், நான் கரெக்டாக இருக்கிறேன்ட்டான். ஆனால் ஆயக்காரன் என்ன சொன்னான், நான் பாவின்றான். கவனிக்கணும், இவன் பலப்படுத்த போகிறான், அவன் பலவீனமாக போகிறான். இவனை பார்த்து சொல்கிறாரு, இவன் பாவியாய் வந்த இந்த ஆயக்காரன் கர்த்தரை நோக்கி தன்னிடத்தில் இருக்கிற குறையெல்லாம் சொல்லி, ஆண்டவரே நான் பாவி தான். ஏன்னா ஆயக்காரனாவே சுற்றிலும் என்ன சொல்லுவாங்க, பாவின்னுவாங்க. நீ இதை சகைவ வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்படலாம். அப்போது ஆயக்காரன் என்று சொன்னாலே அநேகருடைய பார்வையில் நான் பாவியாக இருக்கிற ஆண்டவரே, நான் பாவி தான். ஏன் அப்படின்னா ஆயத்துறை அப்படின்னாவே வரி வசூலிக்கிறதா. நான் வயிற்றுக்காக என் குடும்பத்துக்கு என்ன பண்ணுறேன், அவங்க கட்டலைன்னா எக்ஸ்ட்ரா போட்டு என்ன பண்ணுறேன், நான் வாங்குறேன், நான் பாவி தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், கர்த்தர்கிட்ட உண்மையாக நிற்கிறான். ஆனால் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலப்படுத்தி அவன் என்ன பண்ணுறான், கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் மாறிட்டான், பலப்பட்டான். நீதிமான்கிற வாழ்க்கையில் அவன் பலவீனமாக இருந்தான், நீதிமான ஆக முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நீதிமானாய் பலப்படுத்திட்டார். ஆனால் நீதிமான் என்று சொல்லி நினச்சிருந்தான் பார்த்தீங்களா, நான் நீதிமான், வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறேன், நான் நீதிமான், நான் போகிறேன், எனக்கு ஒரு பேர் உண்டு, மதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லி நீதிமான் நினச்சிருக்கிறான் பார்த்தீங்களா. இவனுக்குள்ள அசுத்தமானவன் என்று சொல்லி தேவனை கதை நம்ம நான் எழுதினார். அல்லேலூயா.
பாருங்க, இதே தான் நம்மை நாமே சரியாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே தீர்மானம் பண்ணுறக்கூடாது. நம்ம அப்படி தான் நினைப்போம். அடிக்கடி நம்மை முன்னாடி தான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பாருங்களேன், நம்முடைய பலவீனத்தை அறிஞ்சவர். பிசாசானோ உங்கள் பலவீனத்தை அறிந்தவர் இல்லையா? அப்படியானால் இங்கே இந்த யோசுவா அவர் அழுக்கு வசம் தரித்திரம் அவருக்கு தெரியல. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்னா இவருடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் என்ன பண்ணுறேன்னா அங்கே தேவனிடத்தில் குற்றம் சுமத்தம் அப்படி வரான். உடனே தேவனை கர்த்தர் என்ன சொல்கிறாரா, பக்கத்தில் இருக்கிற தூதரை பார்த்து என்ன சொன்னால், இவருக்கு என்ன பண்ணுங்க, சிறந்த வஸ்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணோம், சிறந்த பாகை அவருக்கு கொடுத்து, உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் செய்துட்டேன். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ண முடியாது, யாரும் உன்னை குற்றம் சுமத்த முடியாது. ஹல்லேலூயா. இது எங்கே நடக்குதுன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நடக்குது. இதை ஏன் நீங்கள் ஒவ்வொரு காரியம் நீங்கள் வாசிக்கும் போது எங்கெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துறா, கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தரிடத்தில். அப்போது இந்த யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் அவனுக்கு புதிய வஸ்திரம் தரித்து அவனை பிசாசு குற்றம் சுமத்தாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறான்னா அவன் அக்கிரமங்களை அவன் பாவங்களை அவர் நீக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், 7ஆம் வசனம் சொல்லுகிறது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க, அதே பகுதி 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து, கவனிக்கணும், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். அல்லேலூயா. இந்த வேத வசனம் எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இதை மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் போய் நான் வாசிக்கும்போது இந்த விளக்கத்தை நான் வாசிக்கும்போது அது எப்படி எழுதிருக்குன்னா, இந்த வசனத்தை உண்மையாகவே கர்த்தர் என்ன சொல்றேன்னா, நீ என் வழிகளில் நடந்து, கவனிக்கணும், நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கவனிங்க. நம்ம எப்படி பலப்பட முடியும் அப்படின்னா, இந்த யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, நீ என் வழிகளில் நடந்து நான் சொல்லுகிறத செய். அங்கே என்ன இது இருக்குது நமக்கு பார்த்தீங்களா? நீ என் வழியில் நடந்து என் காவலை காத்தால் அப்படின்னு இருக்கும். இங்கே சொல்கிறாரு, நீ என் வழியில் நடந்து நான் சொல்லுகிறத செய். இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற கட்டளையும் திட்டமும் நமக்கு வச்சிருக்கிற. ஆனால் நம்ம பிசாசனம் இதை தான் செய்ய விட மாட்டான். ஹல்லேலூயா. அவருடைய வழிகளில் நடந்தால் நீங்கள் பாக்கியவனாக மாறுவீங்க. அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு நடந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆனால் பிசாசம் என்ன பண்ணுவான், இது நீங்கள் செய்துட்டீங்கன்னா நீங்கள் பலவானாக இருப்பீங்க. ஆனால் பிசாசு என்ன பண்ண மாட்டான், ஒருபோதும் நம்மை அந்த வழியை நடத்த விட மாட்டான். பாருங்களேன், அப்படியாய் அவர் சொல்லிட்டு, நீ அப்படி செய்தால் என் ஆலயத்தில் பொறுப்பாளராக நீ அதன் பிரகாரங்களையும் காவல் பண்ணுவாய். உனக்கு ஒரு பொறுப்பு அந்தஸ்து நான் கொடுப்பேன். இங்கு நிற்கும் தூதர்களைப் போல ஆலயத்தின் எவ்விடத்திற்கும் நீ போகலாம் என்று நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். எப்போ அப்படின்னா, நீ என் வழியில் நடந்து என் வார்த்தையின்படி செய்தினான். அப்போ இவ்வளோ காரியங்களை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த யோசுவாவுக்கு சொல்லுகிறத நம்ம கவனிக்கணும். அப்போது அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய வார்த்தையின்படியே நம்ம செய்யணும். தேவ ஜனங்கள், நீங்கள் பலப்படணும்னாக்கா இது ஒரு சீக்கிரட். அங்கே தான் சொல்கிறாரு, நீ உன்னை அறியாமலே பலவீனமாக இருக்கிற, உனக்கு தெரியல. ஆனால் இனிமேட் என்ன பண்ணோம், நீ என் வழிகளில் நடந்து நான் சொல்லுகிறத நீ செய். இப்போ இன்றைக்கு தேவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு ரகசியமான ஆசீர்வாதமான வார்த்தை இதுதான். அவர் சொல்லுறதெல்லாம் என்னன்னாக்கா, இதை நீ செய், வேறு யாருக்கு நீ சொல்லிக்காத, நான் சொல்கிறத மாத்திரம் நீ செய், போ, நீ என் வழிகளில் மாத்திரம் நட. அப்போது வாழ்க்கையில் எங்கேயும் பலவீனம் வராது, வருமானத்தில் பலவீனம் வராது, சரீரத்தில் சுகவீனம் வராது, உங்களுக்கு நன்மையில் எந்த ஒரு தடை வராது. ஏன் வேதம் சொல்லுறது 128ஆம் சங்கீதத்தில் 1-5 வரைக்கும் நீ வாசிப்பினா, கர்த்தருடைய வழிகளில் நடந்து இல்லையா நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு எந்த வகையிலும் குறை வராதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவன் வீட்டில் வராது, அவன் போகையில் வராது, வருகையில் வராது, மனைவி மூலம் வராது, பிள்ளைகள் மூலம் வராது, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் தருகிறார் இல்லையா? 128ஆம் சங்கீதத்தில் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் அது வசனம் இருக்குது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது இங்கே சொல்ற, இனி என் வழிகளில் நடு, உன் வழியில் நீ என்ன பண்ணுவ, நீ பலவீனமாக மாறிடுவ. இன்றைக்கி நம்ம கூட அப்படி தான், கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு இன்றைக்கி என்ன இல்லை தெரியும், ஆனால் நம்ம வழி தான் நடப்போம். நான் சொல்கிறதான் நடப்பேன், நான் நினைக்கிறதான் நடப்பேன். இன்றைக்கி நம்ம பலவீனமாக இருப்பது காரணமாக தான். இன்றைக்கி ஆண்டோடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் பலவீனப்படுகிறது காரணம் இதுதான்.
அப்போ கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் நடப்பீங்கன்னா நீங்கள் பலப்படுவீங்க. கர்த்தருடைய சொல்கிறத நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் பலமாக இருப்பீங்க. இதை பிசாசு என்ன பண்ணுவோம், வேறு வழியாக என்ன பண்ணுவோன்னா, அவர் சொல்லுவார் அப்படி தான், நீ எப்போதும் போல் என்ன பண்ணு, நீ செய், கேட்குற வரைக்கும் கேளு, வெளியே வா, அந்த வசனத்தில் நான் எடுத்துடுறேன், நீ எப்போதும் போல் என்ன பண்ணு, நீ பாட்டு உன் வேலையை செய், நான் தரேன் உனக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லி பிசாசன் என்ன பண்ணுறேன். இன்றைக்கி தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வழிகள் நடக்காமல், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாமல், இன்றைக்கு தங்களுடைய இஷ்டத்தின்படி செய்து நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லி அவனை வஞ்சிக்கும்படி என்ன பண்ணுறேன்னா வழி நடத்துக்கிறான். இப்போ இவங்களுக்கு நம்ம இஷ்டத்தின்படியே நம்ம செய்கிறோம், நம்மளை சுற்றி பார்ப்போம், நான் கரெக்டாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணுவோம், சர்டிஃபிகேட் நம்மளே கொடுத்துருவோம், வேறு யாரும் நம்ம கொடுக்க தேவையில்ல. நீங்கள் எப்படிப்பட்டவனாக்கா நீங்களே கொடுத்துவீங்க, நான் கரெக்டாக இருக்கிறேன்ப்பா, எதுலையுமே இல்லைப்பா, என்னை போய் கேட்டுப்பாரு அப்படின்னுவோம். கேட்டு பார்க்கும்போது தான் தெரியும், நம்ம சொல்லுவோம் கேட்டு பாருங்கள் அப்படின்னும், என்ன பக்கத்தில் கேட்டு பாருங்கள், அங்கே கேட்டு பாருங்க, இங்கே கேட்டு பாருங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க எதிர்க்க சொல்லாமல் இருக்கலாம், மறைவான்னு சொல்லுவாங்கண்ணா. அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தருடைய வழிகளில் படி நடவாமல் நம்முடைய வழிகள் நடப்போம் என்று சொன்னால், இது பிசாசன் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் பலவீனப்படும்படி என்ன பண்ணுவோன்னா உங்கள் வழியில் நடத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும், அது நம்ம கஷ்டமாக இருக்கும், நம்மனா இப்படி செஞ்சுக்கலாம் விடு, ஆண்டவர் பார்க்குறார் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம். பார்த்தா இது நம்ம வழி. இந்த வழியில் நம்ம நடக்கும்போது பிசாசன் என்ன பண்ணோன்னா நம்மளை பலவீனப்படுத்தி அவன் வைக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. அப்படியானால் அங்கே அந்த நாட்களில் பாருங்கள், அவருடைய வழிகளில் நடக்கும்படி அவர் சொல்லித்தராரு. தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையில் கூட செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் போகிற தேவ பிள்ளைகள் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு பரிசுத்தவான்கள் போல் நம்ம இருப்போம், தேவ ஜனங்களாக இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், பரிசேயரை கண்டுபிடிக்க முடிஞ்சுதான் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ அவங்களா பரிசுத்தவான்கள்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்களோ, ரோட்டில் பார்த்தா அப்படியே ஐயா வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. ஏன்னா அந்த வாழ்த்துதல் அவங்க பார்த்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பாங்க. ஆனால் இயேசுக்கு சும்மா தான் தெரியும் அவங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கலரின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கும் தெரியும், கவனிக்கணும். எந்த அளவுக்கு தேவனை கர்த்தருக்கு தெரியுமோ பிசாசுக்கும் தெரியும் உங்கள் பலவீனத்தை. ஆகையினால நம்ம எல்லாவற்றையும் இப்படிப்பட்ட சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆத்மாவிலும் பலம் அடைய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வழிகள் என்ன பண்ணோம், கஷ்டமாக இருக்கும், நடக்கணும். வேதம் சொல்லுது, இயேசு சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன பண்ணோம், தன்னைத்தானே வெறுத்து. அப்படின்னாக்கா சன்னியாசி எப்படின்னு சொல்ல, நீ வெறுத்து ஒரு காவியத்தினை போட்டு நீ போயிடுங்க அப்படிக்கா அப்படின்னு சொல்ல, உலகத்தில் நம்ம சுற்றிலுமாக இருக்கிறத வெறுக்கணும். அதுதான் சொல்ல தவிர நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறார். நீங்கள் நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கனாக்கா, கிறிஸ்தவம் ஒன்றுமே வானாந்து, ஐயோ அந்த சபைக்கா, ஐயோ ஒன்றுமே போட விட மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் விரும்புகிறார், நீங்கள் சுகமாக இருக்கணும் விரும்புகிறார், நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் விரும்புகிறார். ஆனால் அதெல்லாம் கத்திரத்துலேருந்து வரணும்னு விரும்புகிறார். அதுதான் முக்கியம் இல்லையா? அது யார் கொடுக்கணும், அதை நான் கொடுக்கணும் உனக்கு அப்படின்றார் இல்லையா? அப்போ தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணணுமா, பெற்றுக்கொள்ளணும். தான் ஆசீர்வாதம். நம்ம சுயமாய் ஓடி போய் நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அது நமக்கு நிரந்தரமாக இருக்காது. அதனால தான் நான் கொடுக்குறது அவர் என்ன பண்ணுறேன்னா நிரந்தரமாக இருக்குன்றார். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஜனங்களாக இருக்கிறோம், நம்ம தேவனுடைய வழிகளில் கஷ்டமாக இருந்தாலும் அது சுமந்து கொண்டு என்ன பண்ணோம், நம்ம வாழ கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியும், பலமாக இருக்க முடியும். பிசாசானவன் இந்த வழிகளில் நடக்காமல் என்ன பண்ணுவோன்னா, அவன் என்ன பண்ணுவான், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய விடாமல் நம்முடைய இஷ்டத்தின்படியே நடக்க வைத்து பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறான் பாருங்களேன். ஆகையினால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மை சகல அசுத்தத்திலிருந்தும் நீக்கி நம்ம எல்லா பலவீனத்திலிருந்தும் நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம தேவ ஆலயத்தில் கர்த்தரை சந்திக்க நம்ம வராமல், கர்த்தரிடத்தில் கிட்ட நெருங்கி வராமல், ஆராதனையில் வராமல், கர்த்தரை தேடுகிற இடத்துலலாம் நம்ம கலந்து கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை பலவீனமாக மாறிடும். நீங்கள் கர்த்தரிடத்தில் எத்தனை சொன்ன இந்த பலவீனமாக இருந்த 18 வருஷமாக பலவீனமாக இருந்தவங்க கொஞ்சம் கூட அவங்களெலாம் பண்ணல, நான் ஏன் போனோம், வலிக்குது, நான் வீட்டில் இருந்துக்கலாம், என் என்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ தலைவலி வந்தால் வீட்டுக்கு சர்ச்சுக்கு வரமாட்டோம், உங்களுக்கு சுகமே அங்கே தான். நிறைய பேர் தெரியாது, இந்த காரணத்தை சொல்லுவோம், எனக்கு கால் வலி,
எனக்கு இது பண்ண அது பண்ண ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறோம். ஆனால் இந்த காரியத்திலேருந்து விடுதலை ஆகிற இடமே அங்கே தான். ஆனால் அங்கே வரமாட்டாங்க. இது முடிஞ்ச பிறகு இவன் என்ன பண்ணணும், எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுவாங்க. ஆனால் சுகமாகிற இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. கர்த்தர் இங்கே என்ன பண்ணுறாரு, இங்கே பலப்படுத்த அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வா அப்படின்றார். இந்த மாதிரி 18 வருஷமாக இருக்கிறாங்க. இவங்களும் தொடர்ச்சியாக வந்துனே இருக்கிறாங்க. அந்த பலவீனத்தை சுமந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஐயோ நான் எப்படியா இருந்தாலும் போனோம்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக வருவாங்க போல். அப்படி வந்ததுனால தான் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணாங்கன்னா அந்த பலவீனம் நீங்கி பலவானாய் மாற்றப்பட்டார்கள். இந்த யோசுவா கூட கர்த்தருடைய சமூகத்தில் தான் என்ன பண்ணுறாருன்னா பலப்படுத்தப்படுகிறார் இல்லையா. இந்த ஆயக்காரனும் தேவாலயத்தில் வந்த பிறகு தான் நீதிமானா மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் தேவ ஜனங்க வரலனாக்கா நீங்கள் பலப்படவே முடியாது. தேவனை சந்திக்க ஆராதனை வரலனாக்கா நீங்கள் பலப்படவே முடியாது. இன்றைக்கு நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் என்ன இருந்தாலும் நம்ம காரணமே சொல்ல தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் எப்படியாவது நான் ஓடிடணும். எதை இழந்தாகிலும் கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் சம்பாதித்து கொள்ளணும். வேதம் சொல்லுது எபிரேயர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா வாசிக்கலாம் பாருங்களேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இன்னும் புத்தி சொல்லணும், உங்களுக்கு இன்னும் புத்தி சொல்லணும். நீங்கள் வந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ வந்தால் தான் உன் வாழ்க்கை மாறும். ஏன் அப்படின்னா பிசாசு இப்படி தான் நம்ம சபைக்கு போகாதபடி பல சிந்தனைகளை பல பிரச்சனை உண்டாக்கி என்ன பண்ணுவோம், உட்கார வச்சுருப்போம். நம்ம என்ன பண்ணோமா, தேவ ஜனங்க ஒருவருக்கு புத்தி சொல்லி ஏன் சபைக்கு போ, உன் வாழ்க்கை மாறுற இடமே அதுதான், உன்னை தொடுற இடமே அதுதான், உன்னை சீர்படுத்துகிற இடமே அதுதான். அல்லேலூயா. இங்கே வராமல் நம்ம எந்த வகையிலும் பலப்பட முடியாது. ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தில் தேவ ஜனங்க என்ன பண்ணுவோம், காற்றச்சாலும் மழை அச்சாலும் புயல் அச்சாலும் வெள்ளம் வந்தாலும் நீங்கள் போயிடணும் கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. என்னுடைய சாட்சியம் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். நாங்கள் திருமணமெல்லாம் ஆகிறதுக்கு முன்பதாக ஏசி சபையில் ஜாமாக்காரன் என்கிற அந்த மீட்டிங்கில் நாங்கள்லாம் வருவோம். இவரும் வருவார், ஐயாவும் வருவார். நாங்கள்லாம் போவோம். நைட்டு 12 மணி வரைக்கும் நாங்கள் ஜாம் பண்ணுவாங்க. அப்போ சரியான மழை, இடியெல்லாம் இடிக்கும். நான் சைக்கிள் எடுத்துன்னு போவேன். செத்தாலும் பரவாயில்ல, எங்கே போய் சாகணும், ஆண்டவர் சமத்தை போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண போவேன். நைட்டு 12 மணிக்கு அங்கேருந்து நான் வருவேன் சைக்கிளில். அப்படியே மழை கொட்டோன்னு. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, காற்றச்சாலும் மழைச்சாலும் யாரை விட்டுறக்கூடாதுன்னு ஆண்டவர் விட்டுறக்கூடாதுங்க. இல்லையா, வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துயரம் வந்தாலும் நீங்கள் கர்த்தரத்தில் போய் பாருங்கள், கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் பலப்படுத்துறார். இல்லையா, அப்படி தான் நான் அது ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ண மாட்டோம். மாற்றம் ஒரு நாள் தான் நாங்கள் அது போவோம். வியாழக்கிழமையான அது போவோம். அந்த வியாழக்கிழமையான போனாக்கா 10 மணிக்கு போனாக்கா நாங்கள் 12 மணிக்கு அங்கெல்லாம் ஜபம் முடிச்சுட்டு வருவோம். வெளியே வர முடியாது, அவ்வளோ தண்ணி நிற்கும், அவ்வளோ மழை இருக்கும் நைட்டு. அந்த நேரத்தில் நான் சைக்கிள் தான் திரும்புவேன். அந்த நேரத்தில் அந்நேரத்துக்கு நான் வருவேன். என்ன பிசாசு தொட்டதில்லை, எத்தனை பேர் தொட்டுச்சு அந்த நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணோன்னா அந்த நாட்களையும் பாருங்களேன், கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக நீங்கள் கர்த்தரை தேடுகிற இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார், நாளுக்கு நாள் உங்களை என்ன பண்ணுவார், பலப்படுத்துவார். பலத்தின் மேலே பலம். ஹல்லேலூயா. இல்லையா, நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை தேட உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுனா என்ன பண்ணால் கர்த்தர் மாற்றிட்டே வருவார். உங்களுக்கே தெரியாது. நான் எத்தனை பேர் நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. வர தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஒன்றுனா மாற்றி என்ன பண்ணுவார்னா பூரணமாக மாற்றி வச்சுருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ சமூகத்தில் வராமல் நீங்கள் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பலப்பட முடியாது. உங்கள் ஆவிக்குரிய பலன் அடைய முடியாது. உடைய ஆத்மாவில் பலன் அடைய முடியாது. உங்கள் சரீரத்தில் பலன் அடைய முடியாது. அப்படியானால் நீங்கள் பலப்படுகிற இடம் ஒன்றுனா நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படணும், கர்த்தருடைய சமூகத்தில் தான் பலப்படணும். ஹல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை கூட வேகமாக நம்ம வாசித்து நம்ம கடந்து போகலாம் பாருங்களேன். வேதத்தில் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46 52 வரைக்கும் அந்த வசனம் இருக்குது. முதலாவது 46 நம்ம வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திதிமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே,
எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று, கவனிக்கணும், இங்க தான் பார்க்கணும், இதுதான் முக்கிய வசனமே. இதை அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார். அவர் எரிகோவின் வழியாக வர்றார் அப்படின்னா, எரிகோ அப்படின்னாவே அநேக பிஸ்னஸ் செய்கிற இடம். அது அங்கே அநேகமான பிஸ்னஸும் இருக்கும், பாவம் இருக்கும், எல்லாமே பெருகி இருக்கும். ஆகையினால தான் இந்த எரிகோ ஒரு பாவப்பட்ட ஒரு இடமாக தேவனை கர்த்தர் ஆதி முதல்ல என்ன பண்ணார், இந்த எரிகோ என்ன பண்ண அழிச்சிருந்தார் யோசுவா நாட்களில். அல்லேலூயா. பின்வரும் நாட்களில் இந்த எரிகோ பட்டணம் அதே போல் என்ன பண்ணுதுன்னா, வியாபாரம் மிகுந்த ஒரு ஸ்தலம். அநேகர் போயிட்டு என்ன பண்ணுவோன்னா வியாபாரம் செய்துட்டு வருவாங்க. இப்படி போன ஒருத்தன் தான் கல்லர் கையில் அகப்பட்டான். அப்போ இப்படி ஒரு வகையில் இந்த போகிற பாதியெல்லாம் போன அநேகர் பிச்சை எடுத்து கொண்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நிறைய பேர் போவாங்க வருவாங்க, வியாபாரிகள் போவாங்க, பணக்காரன் போவான், எல்லாம் போவாங்க வருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அநேக பிச்சைக்காரர்கள் இருந்தாங்க, பல வியாதி உடையவர்களாக இருந்தாங்க, இப்படிப்பட்ட ஊனமுள்ளவர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாரையும் பார்க்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணனா, பர்த்திமை என்கிறதான ஒரு குருடன் என்ன பண்ணனா, இவரிடத்துல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி முதலாவது இவன் அறிஞ்சிக்கிறான். யார் போகிறா, இவ்வளோ சத்தம் கேட்குதே, ஏன்னா அவன் கண்ணு தெரியாது, இவ்வளோ ஜனம் போகிற சத்தம் கேட்குதே, யார் போகிறா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கேட்கும்போது கண்ணு திறந்தவன் ஒருவேளை அவர் சொல்லியிருப்பான், இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி ஒருத்தர் போகிறாருப்பா, அப்படிக்கா அவர் கூட இவ்வளோ ஜனம் போகிறாங்க, அவர் எல்லாம் சுகமாக்குவாரான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ இவர் அவங்கள கடந்து போகும்போது இவர் கூப்பிட்றாரு. கவனிக்கணும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவர் இரக்கமுள்ளவர். கவனிக்கணும், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் சுகமாக தான் வந்தார். ஆனால் இவன் அதிகமாக கூப்பிட்றான், இவன் உரத்த சத்தமாக கூப்பிட்றான், ஏன்னா ஜனக்கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இவன் ஜாஸ்தியாக கூப்பிட்றான், ஏன்னா எப்படியாக என்ன பண்ணும், நான் பார்வை அடையணும் அப்படின்னால இவன் என்ன பண்ணனா, இதிலிருந்து நான் மாற்றம் அடையணும், என் கண்கள் திறக்கப்படணும், என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணனா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்றான். அப்படி கூப்பிட்ட போது இயேசு கிறிஸ்து வரலங்க, அவர் நின்றார். என்ன பண்ணாராம், வாசிக்கலாம் பாருங்களேன், வாசிக்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். கவனிக்கணும், எங்க தான் அவனுக்கு விடுதலை, அவன் எங்க வரணும், அவரிடத்துல வரணுங்க. அல்லேலூயா. இன்றைக்கி தேவனிடத்துல போகாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கிட்ட வராமல் நீங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இப்போ சொல்கிறாரு, அவனை கூட்டினாங்க, அவன் கண்ணுக்கு தெரியாதுங்க, அவனை போய் 4 பேர் கூட்டின்னு வராங்க. இவர் தானே போயிருக்கணும், கண்ணு தெரியலப்பா, பாவம், நானே போயிட்டு என்ன பண்ணுறேன் போல. தேவனுடைய சட்ட திட்டங்கள் ஒன்று, அவன் தான் வரணும். இங்கே நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீ தான் நீங்கள் வரணும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் வராமல் ஆண்டவர் என்னை தேடி வருவார். நான் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணேன், ஒரு சிலர் அப்படி தான் சொன்னார். எங்கே அந்த ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார். பாருங்கள், இந்த வசனத்தை எடுத்து வச்சுருக்காரு, எங்கும் தொழுது கொள்ளலாம். நான் வீட்டிலேருந்தே நான் பண்ணுவேன், நானும் அவனுடைய ஜெபம் பண்ணுவேன். சரி, நீ வீட்டிலேருந்தே போ. ஆண்டவர் சமூகத்தில் வராமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இங்கே பலப்பட முடியாது. இவனை தூக்கின்னு வராங்க 2 பேர் தூக்கின்னு வந்து, நீங்கள் பயப்படாதப்பா, அவர் உன்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னி இவனுக்கு சந்தோஷமாகிடுச்சா, மேல் வசனத்தை தூக்கி விசாரிச்சு என்ன பண்ணுறான், கிளம்பி வரான். கூடவே கிட்ட வந்த பிறகு அவனோட பேசுகிறார். பாருங்கள், கவனிக்கணும், லாங்காக இருக்கும்போது அவர்கிட்ட பேசலை, இப்போ பேசுகிறாங்க, 2 பேர் பேசுகிறாங்க. இவர் பேசுகிறாரு, அவங்க சொல்கிறார். இது ரெண்டுமே என்னது, பக்கத்தில் அந்த தான். நீங்கள் ஆண்டவருடைய பக்கத்தில் நீங்கள் நெருங்கி வராமல் உங்கள் ஜபம் கூட கேட்கப்படாது. அல்லேலூயா. இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போது அவர் என் கண்கள் திறக்கப்படணும், நான் பார்வையிடணும். உடனே அவர் என்ன பண்ணாரா, பார்வையிட முடியும் அவர் செய்தார். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்கணும், தேவ சமூகத்தில் நாம் தேவ சபையில் கத்தரிச்செடுக்கிற காரியங்களில் நம்ம தீவிரமாய் நம்ம கத்தரோடு கூட நம்ம நெருங்கி நீங்கள் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலப்பட முடியும். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் பலன் அடையும், உங்களுடைய ஆத்மாவில் பலன் அடைவீர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய பலம் உங்களுக்கு நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை சூழ்நிலைக்கு நம்ம இருந்தாலும் கர்த்தர் நம்மை அவர் பலப்படுத்துறது. நான் உன்னை பலப்படுத்தி அப்படின்னா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வரணும். அல்லேலூயா. அப்போ நம்ம வராமல் கர்த்தனை பலப்படுத்துவான்னு சொல்லி நம்ம காத்துப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது நமக்கு ஒரு நாளும் வராது. நம்ம கர்த்தரத்தில் வரணும். ஏன் அப்படின்னா, வருதல் அப்படின்னா ஒரு தாழ்மை குறிக்குது.
நான் போனேன் ஒரு தாழ்மை குறிக்குது. நீங்கள் ஒரு இடத்துல போகிறதான். நீங்கள் எந்த ஒரு நன்மைக்கும் நீங்கள் போகாமல் தேடி வராது. நீங்கள் போனாகாமல் உங்களுக்கு ரேஷன் வராது. நீங்கள் என்ன பண்ணோம்? அது வயசானவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டு 70 வயதுக்கு அப்புறம் இருக்கிற சிட்டிசன்ஸ் தெரியுமா அவங்களுக்கு? அவங்களுக்கெல்லாம் ஒரு சலுகை கொடுத்துருக்கிறாரு கவர்மெண்ட்டில். அவங்க தான் தேடி வரும். ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, நடக்கவே முடியாது. அதை அவர் பார்க்குறாரு தேவன். ஆனால் நம்ம நடந்துக்கிட்டு நம்ம நல்லா இருக்கும்போது எனக்கு வரணுன்னாக்கா யாரும் கிடையாது இல்லையா? அப்படியானால் பாருங்களேன், இன்றைக்கு தேவ ஜனங்களாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு கூட நெருங்கி வாழாமல், கர்த்தரத்தில் வராமல் நீங்கள் எந்த வகையிலும் பலப்பட முடியாது. ஆனால் கர்த்தரத்தில் நீங்கள் வரும்போது, சபை கூடி வரதில் வரும்போது, ஐக்கியத்தில் வரும்போது, நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தரத்தில் நெருங்கும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் அடுத்த காரியங்களை வரும் நாட்களில் நம்ம தியானிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலும் நம்மை அவர் பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.